வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, நீச்ச பங்கம் எப்படி வேலை செய்யும் பற்றி பார்க்கலாம். ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிட்டா அது எந்தெந்த விதத்துலலாம் நீச்ச பங்கமாகும், அது எப்படி செயல்படும் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் தன்னுடைய திசையில் வலுவாக நின்று வேலை செய்யணும் அப்படின்னா, அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியமோ, அது என்ன காரகமோ, அந்த பலன் அந்த திசா காலங்கள் நீச்ச கிரகமும் தன்னுடைய திசா காலங்களில் யோகமான பலன்களாக கொடுக்கணும், முழுமையாக தரணும் அப்படின்னா, அந்த நீச்சமான கிரகம் பங்கம், அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆகியிருக்க மட்டும்தான் அது தன்னுடைய திசையில முழுமையாக வலுவாக நின்று பலனை கொடுக்குங்க. அதுவே அந்த நீச்சமான கிரகம் நீச்சத்திலே இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது முழுசாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பே நம் ஜோதிட ரீதியாக. இப்போ அந்த நீச்சம் கிரகம் அந்த நீச்சம் பெற்ற கிரகம் எந்தெந்த விதத்திலெல்லாம் நீச்சத்துக்கு பங்கம் ஆகக்கூடிய அமைப்பு, எந்தெந்த விதத்திலாம் நீச்சபங்க ராஜ யோகத்தை அளிக்கும் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ ஒரு கிரகம் நீச்சம் அடையுது அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்பு, சரி எந்தெந்த இடங்களில் எந்தெந்த கிரகங்கள் நீச்சம் அடையும் அதை பற்றியும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வரிசையாக சொல்லிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேஷ ராசியில் நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. அடுத்தது சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா துலா ராசியில் நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. அடுத்தது சந்திர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விருச்சிக ராசியில் நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கன்னி ராசியில் நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மகர ராசியில் குரு பகவான் நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. அடுத்தது புதன் பகவான் மீன ராசியில் நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த கிரகங்கள்லாம் இந்த ராசியெல்லாம் நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. சரி, இந்த கிரகங்கள் நீச்சம் அடையிருக்கும் போது என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க அப்படின்னா, அது வலு இழந்திருக்கு, அதோடைய தன்னுடைய திசையில் அது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அல்லது அது என்ன காரகமோ அந்த தன்மையை முழுமையாக அந்த கிரகம் தராதுங்க. பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வலுவு இழந்து இருக்கிறதுனால அது முழுமையாக கொடுக்காது. அதுவே அந்த நீச்ச கிரகம் நீச்ச பங்கமாகவோ நீச்ச பங்க ராஜ யோக அமைப்பில் இருந்தாலோ அது நீச்சமாக இருந்தாலும் அது வலுவாக பலன் தரக்கூடிய அமைப்பு. ஒவ்வொரு கிரகத்தை நம்ம பார்த்த உடனே இது நீச்ச பங்கமாயிருக்கு அல்லது நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்குன்னு ஒரு சில கிரக அமைப்பு நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சில அமைப்புலாம் பாருங்க, மறைமுகமாக அந்த கிரகங்கள் நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கும், மறைமுகமாக அந்த கிரகம் நீச்ச பங்க ராஜ யோகத்திலையும் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு. இப்போ ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் வலுவடையக்கூடிய அமைப்பு என்ன, ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் என்ன அப்படின்னு வரிசையாக பார்த்துட்டு வரலாங்க. ஒரு கிரகம் நீச்சம் அடைந்திருக்கு அப்படின்னா அந்த கிரகம் நீச்சத்தில் தான் இருக்கா, அது நீச்சத்தில் இல்லாமல் நீச்ச பங்கத்தில் இருக்கா, நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்குன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த நீச்சம் பெற்ற அந்த கிரகத்தை குரு பார்த்துருக்கா, குரு பார்வை கூடி நன்மையை தரக்கூடிய அமைப்பு, வலிமை சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்கிறதுனால குரு பார்த்துட்டாலும் அந்த நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு, தன்னுடைய திசையில வலுவாக நின்று தன்னுடைய காரகத்தன்மையும் ஆதிபத்தியத்தன்மையும் முழுமையாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. குரு பார்வை கோடி குற்றம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அப்படின்றது. அந்த குரு பகவான் அந்த லக்னத்துக்கு பாவராக இருந்தாலும் சரிங்க, குருவின் பார்வை நன்மை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா, ஒருவேளை அந்த குரு தன்னுடைய திசையில பார்வையில பாதிப்பு கொடுத்தாலும் மற்ற கிரகத்தோட திசையில அந்த கிரகத்தை அந்த குரு பார்க்கறதுனால நன்மையே சேருமே தவிர, மற்றபடி அந்த லக்னத்துக்கு பாவராக குரு வந்தாலும் பார்வை அந்த கிரகத்துக்கு நீச்ச கிரகத்துக்கு இருக்கிறதுனால நன்மை தரக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா, அடுத்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, நீச்சம் நின்ற ஸ்தான அதிபதி எந்த அமைப்புல இருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஸ்தான அதிபதி நல்ல பலம் பெற்று ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலும் அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆகக்கூடிய அமைப்பு. நீச்சம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அது நீச்சத்துக்கு பங்கமாகி ராஜயோக அமைப்பிலும் வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா, அல்லது அந்த நீச்சத்துக்கு ஸ்தான வலு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்தான வலு இல்லாத அமைப்புல ஆட்சி உச்சமாக இல்லை அப்படி இருந்தாலும் அந்த நீச்ச நின்ற ராசிநாதன் லக்னத்துக்கு திருவோண ஸ்தானத்திலோ கேந்திர ஸ்தானத்திலோ பலம் பெற்று நின்றிருந்தாலும் ஓரளவு நல்ல அமைப்பு. நீச்ச நின்ற ராசிநாதன் லக்னத்துக்கு மறையாம நல்ல பலம் பெற்று இருந்தாலும் பாதிக்காத அமைப்பில் இருந்தாலும் அந்த நீச்சத்துக்கு கொஞ்சம் பலம் உண்டு, பங்கம் ஆகலை, நீச்சத்துக்கு பங்கம் ஆயிருக்கு, பாதிக்க நிலையில் அந்த நீச்ச கிரகம் இல்லை, ஓரளவு பலன் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நீச்சம் பெற்ற கோள் வக்ரம் ஆகிட்டாலும் அந்த இடத்துல உச்ச பலத்துக்கு நிகரான பலனாக வந்துடும் அப்படிங்கிறதுனால நீச்சம் பெற்ற கோள் வக்ரம் அடைந்துட்டாலும் அது பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பு தன்னுடைய திசையில முழுமையான பலன் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நீச்சனுக்கு வீடு கொடுத்த அந்த ஸ்தானாதிபதி லக்ன கேந்திர ஸ்தானத்துல திரிகோண ஸ்தானத்துல இல்லை அப்படின்னு இருந்தா சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் பலம் தரக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது நீச்சம் பெற்ற அந்த கிரகம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்தானாதிபதி லக்னத்துக்கு கேந்திரத்துல திரிகோணத்துல இல்லாத பட்சத்தில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது நீச்சம் நின்ற அந்த கிரகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. அதுவும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் அந்த நீச்சம் பெற்ற கிரகம் ஏதாவது ஒரு விதத்துல அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தாலே அந்த வலு கொடுக்கக்கூடிய அது திசா காலத்துல முழுமையான பலன் தரக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டானா அந்த நீச்சம் பெறக்கூடிய ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் இணைவு பெற்றாலும் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு மகர ராசியை வச்சு நான் சொல்றேன். இப்ப மகர ராசியில குரு பகவான் நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. மகர ராசியில குரு பகவான் நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. நீச்சத்துல அந்த குரு பகவான் இருப்பாரு. அங்க உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானோட இணைவோ அல்லது அந்த செவ்வாய் பகவான் பார்த்துட்டாலும் ஓரளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு உண்டு. இருந்தாலும் அந்த இணைவு பெறும்போது உச்ச கிரகம் அந்த வீட்டில் இருந்து நீச்ச கிரகத்தோடு இணைவு பெறும்போதும் நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரும். அந்த நீச்சத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் ஆயிடும். குரு பகவான் பலமாக நின்று தன்னுடைய திசையில முழுமையா பலன் தரும். நீச்ச பெற்ற அந்த குரு பகவானும் உச்ச செவ்வாயோடு இணைந்து இருப்பதால நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரும். அதுவே அந்த ஸ்தானாதிபதியான சனி பகவானும் ஆட்சியாகவோ பலம் பெற்றோ லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல அந்த லக்னத்துக்கு சுபர் யோகராக இருந்துட்டாலும் கூடுதலான பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த குரு திசையில கொடுத்துருங்க. அந்த நீச்ச கிரகத்தோட திசையில கொடுத்துருங்க. இதுதான் உதாரணமா சொன்னேன். நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு அந்த உச்சம் பெறக்கூடிய கிரகம் இணைவு பெற்றாலும் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பாயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த அமைப்புல எல்லாம் அந்த நீச்ச கிரகம் இருக்கக்கூடிய அமைப்புல நீச்ச பங்க ராஜயோக அமைப்புல வந்துடும். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நீச்சம் பெற்ற கிரகத்தை லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ பார்வையோ இணைவோ பெற்றாலும் நன்மையும் யோகத்தையும் கொடுக்கும். நன்மையும் யோகத்தையும்னா அது என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னா வலு இழந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு பஞ்சமாதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையோ அதே போல பாக்யாதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டுட்டா லக்ன சுபர் யோகரோடைய சம்பந்தம் பெற்ற அந்த நீச்ச கிரகம் தன்னுடைய திசையில நட்பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அடுத்தது லக்னாதிபதி பலம் பெற்று நின்று அந்த நீச்ச கிரகத்தை பார்த்தாலும் அந்த நீச்ச கிரகமும் அந்த லக்னாதிபதியும் நட்பு கிரகமாக வரும் பட்சத்திலும் அந்த நீச்ச கிரகத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நட்பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப பொதுவா ஒரு கிரகம் நீச்சம் அடைந்துட்டாலே நீச்சத்துக்கு பங்கம் ஆகக்கூடிய அமைப்பு ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இத்தனை விதத்துல இருக்குங்க. இதுல எதுலையுமே இல்லாத இருக்கும் போதுதான் அந்த நீச்ச கிரகம் வலு இழந்திருக்கக்கூடிய அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து மட்டும் இல்லைங்க, நீச்ச கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. வர்க்கோத்தம்னா ராசி கட்டத்துல ஒரு கிரகம் நீச்சம் அடைந்திருந்தா அதே அம்ச கட்டத்திலும் அதே இடத்துல அந்த நீச்ச கிரகம் இருந்தாலும் அது வர்க்கோத்த அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த வர்க்கோத்தமம் பெற்றுட்டாலும் அது நீச்சத்துக்கு பங்கமாகி அது நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த அமைப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல நீச்சம் நின்று ராசிநாதன் ராசி சக்கரத்தில் வலு இழந்திருந்தாலும் அதாவது ராசி சக்கரத்துல ஆட்சியாக உச்சமாகவோ அல்லது லக்னத்துக்கோ மறையாம இருந்தா அது வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி அமைப்பு இல்லாத பட்சத்திலும் அம்ச கட்டத்தில் அந்த கிரகம் நீச்சனுக்கு வீடு கொடுத்த ஸ்தானாதிபதி அம்ச கட்டத்தில் ஆட்சி உச்சமாகவோ நல்ல அமைப்புல அமர்ந்திருந்தாலும் இந்த நீச்சத்துக்கு பங்கமாகி நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இதுல எல்லாத்துலயுமே அந்த கிரகம் ஏதாவது ஒரு விதத்துல மாட்டியிருந்தா அந்த கிரகம் நீச்சமா இருக்கு நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த நீச்சம் பெற்ற கிரகமும் தன்னுடைய திசையில வலுவாக நின்று நற்பலன்கள் கொடுக்கும். அது எந்த அளவுக்கு வலு சேர்ந்துக்கிட்டே இருக்கோ அதுக்கு பொறுத்து அந்த பலன்கள் கூடுதலாகும் குறைவாகும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. ஆனா ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கு அடுத்த வரக்கூடிய திசை நீச்சத்துடைய கிரகத்துடைய திசையோ நம்மளுக்கு பாதிப்பு கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதுல ஏதாவது ஒரு விதத்துல
அந்த நீச்ச கிரகத்துக்கு பங்கம் ஆகியிருக்கா, அதன் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டா, அந்த நீச்சம் பெற்ற கிரகம் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகராக வரும் பட்சத்தில் அதோட திசா காலங்களும் நட்பலன்களும் யோகமான பலன்களும் முழுமையாக அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? இப்போ நீச்சத்துக்கு பங்கமாகக்கூடிய அமைப்பு இத்தனை விதத்திலையும் நாங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு. நன்றி, வணக்கம்.